வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் ப்ரோமோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோமோ தான் வந்திருக்கு. ஆமாங்க, இன்னைக்கான எபிசோடில் நம்ம ராகினி பயங்கரமாக வெண்ணிலாவை ஏற்றி விடுற மாதிரி பேசிகிட்டு இருந்தது மட்டும் அல்லாமல் விஷயத்தை பற்றி நீ டைரெக்டாக போயிட்டு நம்ம காவேரிக்கிட்டே கேட்கலாம் நியாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுறாங்க காவேரி பற்றியும். ஸோ இதை கேட்டு நம்ம வெண்ணிலாவும் சும்மா இருப்பாங்களா, அவங்களோட கல்யாண ஏற்பாடுகள் வேறு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக காவேரியை விலகி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் ஆகணும். காவேரி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸையும் வாங்கியிருக்காங்க. அந்த தருணத்தில் காவேரி என்ன பண்ணுறாங்க, பைக் எடுத்துக்கிட்டு வெளியில் போயிட்டு இருக்காங்க. காவேரியை பார்த்த வெண்ணிலா நிறுத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் தான் வெண்ணிலா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அழுத்தமாக சொல்லிட்டு, நீங்கள் தான் என்னை ஹோம்லேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்களா, என்னை விஜயோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் ஹோம்லேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்புறம் எதுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, விஜய்க்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல உன் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறத கேட்டு நல்லா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாரி வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, இங்கே பாரு காவேரி, விஜய்க்கோ எனக்கோ கல்யாணம் நடக்க போகுது, இந்த கல்யாணத்தை எப்படி நீ தடுக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வெண்ணிலா காவேரியை பார்த்து சொல்கிறாங்க, தான் விஜய் மேல முழு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக எங்கிட்ட இப்ப கெஞ்சிட்டு இருக்க. வெண்ணிலா வாயே திறக்காத மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பதில சொல்லியிருக்காங்க காவேரி. இதுக்கப்புறமா வெண்ணிலாவோட முகம் அப்படியே மாறி போகுது. இதுக்கப்புறமா விஜய் எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்க, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில நம்ம காவேரி விஜயை காப்பாத்துறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.